ஹாய் எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி நான் என்னோட கெட் ரெடி வித் மீ என்னோட ரியலிஸ்டிக்கான டே டு டே லைஃப்பில் நான் என்ன பண்ணுறது தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் என்னோட ஸ்கின் கேர் மேக்கப் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயினாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் நான் வெளியே கிளம்பிட்டுருக்கேன் அண்ட் என்னோட ஸ்கின்னில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ரீசன்ட் டேஸாக எனக்கு நிறைய ஆக்னே இப்போ ஆக்னே நான் ட்ரீட் பண்ணிட்டேன். பட் ஆக்னே மார்க்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வெயில் அதிகமாக போகும்போதும் சரி, நம்ம சன்ஸ்க்ரீன் எது யூஸ் பண்ணாலும் சரி, நம்மளோட ஸ்கின் டைப்புக்கு ஆக்னே மார்க்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா ஸ்கின்னில் நேச்சுரலாகவே மெலனின் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் ப்ரௌன் ஸ்கின்க்கு. அண்ட் இந்த கோஜிக் ஆசிடுன்ற ஒரு இன்க்ரீடியண்ட் மெலனின் ப்ரொடக்ஷனை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும், அந்த ஃபார்மேஷனை ப்ரிவென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நிறைய நெட்டில் பார்த்தேன். அண்ட் இப்போ நான் அந்த கோஜிக் ஆசிட் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது டெர்மோகோவோட 1% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். நல்ல க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குது. ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணுது, கொஞ்சம் கூட ட்ரை அவுட்டே ஆகலை. ஸோ மார்னிங் ஏஞ்சதுமே நான் இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ தட் என்னோடய ஸ்கின் கேர் மேக்கப் எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த ஒரு குர்த்தி சுடிதார், ஆக்சுவலி இது குர்த்தி கிடையாது, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணேன். இந்த மெட்டீரியல் நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். பட் பேண்ட் மெட்டீரியல் வாஸ் வேஸ்ட், நான் அதை தூக்கி போட்டுட்டேன். அண்ட் என்னோடய ஒயிட் பட்டியாலாக தான் பேர் பண்ண போகிறேன். அண்ட் இதில் ஒரு நெட் துப்பட்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் நான் வேர் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் யூஸ் பண்ணுறது அக்வா லென்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து, ஸ்பான்சர்லாம் இல்லை, கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும், அதனால நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மந்த்லி டிஸ்போசபிள் லென்ஸ், இது பவர் லென்ஸ், ஓகேங்களா. ஸோ நான் கண்ணாடி போடுவேன், கண்ணாடி போடாதப்போ லென்ஸ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணுற கலர் நாட்டி ப்ரௌனுன்ற கலர். அண்ட் லென்ஸ் பாக்ஸில் சொல்யூஷன் டெய்லி நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சொல்யூஷன் கையில் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு போடணும். க்ளீன் ஹேண்ட்ஸோடு தான் நம்ம லென்ஸ் போடணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லென்ஸ் போட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்கின் கேர், மேக்கப், ஹேர் எல்லாமே நான் டச் பண்ணுவேன். அண்ட் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சடனாக பீகல் உள்ள வந்துட்டா. ஸோ இவனை பற்றி நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்ட்ரீட்லேருந்து தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாட்டி, என் முடியை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கும்னு தெரில, என் முடியை பிச்சு பிடுங்கி எடுத்துருவான். அண்ட் வெளியே கிளம்புறோன்றதை கண்டுபிடிச்சிட்டான்னா ட்ரெஸ்ஸும் விடவே மாட்டான், அப்படியே பிடிச்சிப்பான். அண்ட் என் தம்பி நான் அவனுக்கு வாங்கி கொடுத்த ஷர்ட்டை காமிச்சிட்டு இருந்தான். ஸோ இது நான் ஆஜியோலேருந்து வாங்கினேன், இப்போ சேல் போயிட்டுருக்கல. ஸோ அப்போ இந்த ஷர்ட் நான் அவனுக்காக வாங்கியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு ஆஜியோவோட ஆல் பார்க்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய டாப்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், டிஷர்ட்ஸ் அண்ட் டாப்ஸ். ஸோ அதை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் நவ் வித் திஸ் வீடியோ. ஸோ நான் நெக்ஸ்ட் லிப்ஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு லிப் பாம் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என் சீரம் நான் இன்றைக்கி கோஜிக் ஆசிட் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இது டெர்மோகோலேருந்து 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். அண்ட் இதில் ஆல்ஃபா ஆர்பிட்டனும் இருக்குது. இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்ச நாள் முன்னாடி இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஆக்னேஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாக சலிசிலிக் ஆசிட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஆக்னே எல்லாம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த பிக்மெண்டேஷன் தான் மெயின் ப்ராப்ளம். ஸோ அதுக்காக நான் எல்லாம் கோஜிக் ஆசிட் சீரம் அண்ட் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சீரம் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் நல்லா ரெடியூஸ் ஆகும், ஃபர்தர் பிக்மெண்டேஷன் ஆகாமையும் பார்த்துக்கும். நெக்ஸ்ட் நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் டெர்மோகோ ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என் கூப்பன் கோட் வச்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். அண்ட் இந்த கோட் உங்களுக்கு வெப்சைட்டில் தான் ஒர்க் ஆகும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே Nykaa, Flipkart, Amazonலலாம் அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் வெப்சைட்டில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டுமே அவங்க பூமின்ற ஆர்கனைசேஷனோட சேர்ந்து பர் இயருக்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க எஜுகேஷனுக்கு. ஸோ அதுக்கு உங்களோட ஆர்டரில் வரக்கூடிய ரெவன்யூ லிங்க் ஆகும். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் தாராளமாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா சன்ஸ்க்ரீன் போட போகிறேன். அண்ட் சன்ஸ்க்ரீனும் எனக்கு இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன் ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் எனக்கு இப்போ கொஞ்சம் ஹைப்பர் பிக்மெண்டேஷனும் நிறைய இருக்கனால இது எக்ஸ்ட்ரா கவரேஜும் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் தாராளமாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதோட டெக்ஸ்சர் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு சிலிக்கான் டெக்ஸ்சரில் இருக்கும். அண்ட் ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். அண்ட் இட் இஸ் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் ஆல்சோ. ஸோ டெஃபினட்டாக எவ்ரிடே யூஸ்க்கு நீங்கள் அதிகமாக ஸ்வெட் ஆகிற பர்சன், ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அகெயின் மனிஷ் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த கெட் ரெடி வீடியோஸ் எடுக்கிறதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா, வீட்டில் இருக்க எல்லாரையும் நம்ம காட்ட வேண்டியிருக்கோம். பிகாஸ் இது vlog டைப்பில் போகிறனால. ஸோ ரியலிஸ்டிக்காக நம்ம ரெடி ஆகும்போது கண்டிப்பாக இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் நான் கெட் ரெடிஸ் அவ்வளோவா பண்ணுறதில்ல. பிகாஸ் எனக்கு ஆக்சுவலி பிடிக்காது அந்த மாதிரி யாராவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா. பட் வேறு வழி இல்லை, எனக்கு vlog பண்ணணும்னு ஆசை இருக்குது. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். there is something சர்ப்ரைஸ் ஐ எம் ஹோல்டிங். நான் அதை பற்றி பேசக்கூட போகிறது கிடையாது. பட் கண்டிப்பாக தேர் இஸ் அ சர்ப்ரைஸ், ஓகேங்களா. நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிபி க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இது மாஸோட பிபி க்ரீம். அந்தளவுக்கு அது கவரேஜ் கொடுக்காது. ஸோ அதனால் நான் ஒரு கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். இது வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர். கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ அதனால் நான் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணேன். பட் இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது என் ஸ்கின்னுக்கு.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் சொன்னேன்ல, எங்கள் அம்மா வந்துட்டாங்க, இன்னுமா இவ தடவின்னு இருக்கா, முடிக்கலையா, நான் எப்போ ரெடி ஆகுறதுன்ற மாதிரி அவங்கள பொறுமை இழந்து நான் ரெடியாக போகிறேன் அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ இக்னோர் தட். நெக்ஸ்ட் வந்து நான் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன் என் ஃபேஸ். நான் வந்து ப்ளஷ்க்கு க்ரீம் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணேன், கே பியூட்டியோடது. பவுடர் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லூஸ் பவுடர் சூப்பராக இருக்குது. இது ஷேட் 04. டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் செம்மையாக வந்து மேக்கப் வந்து செட் பண்ணி வைக்குது. லைக் இது வந்து கே பியூட்டி லூஸ் பவுடருக்கு வந்து டியூப்னே சொல்வேன். பட் இது ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கும். ஸோ நான் ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஐலைனர் வந்து ரூட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஐலைனர் யூஸ் பண்ணுறது, ஒரு பென் ஐலைனர். அண்ட் காஜலுக்கு நான் லாரியாலோட காஜல் தான் யூஸ் பண்ணுறேன், பிளாக் மேஜிக். ஸோ இதோட என்ன சொல்கிறது, லாங் லாஸ்டிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 6 hours நல்லாவே ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும். அண்ட் மஸ்காராவுக்கு நான் வந்து எசன்ஸோட சூப்பர் கர்ல் மஸ்காரா. இது வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராலாம் எதுவும் கிடையாது. எனக்கு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா பர்சனலி யூஸ் பண்ண பிடிக்காது டெய்லி யூஸ்க்கு. ஏன்னா அது லேஷஸ் ரொம்ப டேமேஜ் பண்ணுது அண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் நான் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் லிப் லைனர் வந்து நான் மாஸோட லிப் லைனர் போட்டு அதுக்கு மேலே இந்த ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணுறேன். இது ஐரிஸ் காஃபி ஷேட் ஃப்ரம் லவ் எர்த். ஸோ இப்படி தான் என்னோடய மேக்கப் லுக் டர்ன் ஆகிருக்கு. அண்ட் எனக்கு இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எஸ், ஐ லவ் டு வேர் மேக்கப். அண்ட் உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண பிடிக்காது, இட்ஸ் டோட்டலி ஒன் பர்சனல் சாய்ஸ் தாங்க. உங்களுக்கு பிடிச்சா யூஸ் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க. எனக்கு பிடிக்கும், நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நிறைய பேர் என்ன மாதிரியும் மேக்கப் பிடிச்சவங்க இருக்காங்க. இதை நீங்கள் டெய்லி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வெளியே போகும்போது என்றைக்காவது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் இந்த டுட்டோரியல் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ கம்மிங். பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரியான கேயாட்டிக்கான ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்க தேவையில்ல. கூடிய சீக்கிரம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நான் அதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.